வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கட்டுக்கடங்காத கூட்டம் அலை மோதியதால் 5 மணி நேரம் காத்திருந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் சின்னம்பேடு என்று அழைக்கப்படும் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது. இக்கோவிலுக்கு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் மகா கும்பாபிஷேகம் செய்தனர். இதன் பின்னர் இக்கோவிலில் பக்தர்களின் கூட்டம் நாளுக்கு நாள் கட்டுக்கடங்காத வகையில் கூடிக்கொண்டே உள்ளது. இக்கோவிலுக்கு தொடர்ந்து 6 வாரங்கள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் பக்தர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. இந்நிலையில் இன்று முருகனுக்கு உகந்த தேய்பிறை கிருத்திகை, பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி, விஷ்ணுவுக்கு உகந்த கூர்ம ஜெயந்தி என 3 சிறப்புகளை கொண்ட நாள் ஆகும். மேலும் செவ்வாய்க்கிழமை கிருத்திகை என்பதால் சிறுவாபுரியில் உள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு விடியற் காலை முதலே கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டம் வந்த வண்ணம் இருந்தனர். இதனால் கோவிலின் பின்பகுதியில் உள்ள குளத்தை சுற்றி பல கிலோமீட்டர் தூரம் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்த சுவாமி தரிசனம் செய்தனர். கட்டுக்கடங்காத வகையில் கூட்டம் வந்ததால் சுமார் 5 மணி நேரம் முதல் 6 மணி நேரம் வரையில் பக்தர்கள் காத்திருந்த சுவாமி தரிசனம் செய்தனர். கிருத்திகை செவ்வாய்க்கிழமை என்பதால் மூலவருக்கு பால், தயிர், விபூதி, சந்தனம், ஜவ்வாது, இளநீர், தேன் உள்ளிட்ட 16 வகையான திரவியங்களால் ஆனந்தன் குருக்கள் தலைமையில் அபிஷேகம் செய்தனர். இதன் பின்னர் மூலவருக்கு ராஜ அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கட்டுக்கடங்காத வகையில் பக்தர்கள் கூட்டம் வந்ததால் போதிய அளவு மினி பஸ்கள் இயக்கப்படவில்லை. இதனால் முதியோர்கள், பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்டோர் புது ரோடு மற்றும் அகரம் கூட்டுச்சாலையில் இருந்து திருக்கோவிலுக்கு ஷேர் ஆட்டோக்களில் ஏறி இறங்கி தங்களது பயணத்தை மிகவும் சிரமத்துடன் மேற்கொண்டனர். எனவே பக்தர்களின் கூட்டத்துக்கு ஏற்றவாறு அடிப்படை வசதிகளான குடிநீர், கழிவறை, வாகனம் நிறுத்துமிடம், போக்குவரத்து வசதி உள்ளிட்டவைகளை மாவட்ட நிர்வாகம் ஏற்படுத்தி தர வேண்டும் என பக்தர்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.